ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு அம்மா கூட எங்க கிளம்பியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மில்லுக்கு தாங்க. எண்ணெய் ஆடுற மில்லுக்கு தான் இப்ப கிளம்பியிருக்கேன். என்னென்ன ஆட போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, மல்லாட்ட எண்ணெய், அதுக்கப்புறம் முத்துக்கொட்ட சொல்லுவோம் பார்த்தீங்களா, விளக்கெண்ணெய், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் 3மே ஆடி எடுத்துட்டு, கொஞ்சமா பார்த்தீங்கன்னா, கோதுமை வாங்கி வச்சிருக்காங்க. கோதுமைய நம்ம வந்து அரைச்சுட்டு வரப்போறோம். கோதுமை பார்த்தீங்கன்னா, அம்மா எப்பவுமே ரேஷன் கடையிலே வாங்கிடுவாங்க. கிலோ ரூ. 10 குடுப்பாங்க. என்னோட கார்டு, அம்மாவோட கார்டுக்கும் பார்த்தீங்கன்னா, அக்காவோட கார்டு 3 கார்டுக்கும் வந்து ஒரே ரேஷன் கடையில நம்ம வந்து கோதுமை வந்து அவங்க வாங்கியிருப்பாங்க. கோதுமை மாவும் அரைச்சு எடுத்துட்டு, எண்ணெயெல்லாம் ஆடி எடுத்துட்டு வரதுக்காக எல்லாமே பார்த்தீங்கன்னா, சூப்பரா எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்ப மல்லாட்ட மூட்டை வந்து அவங்க பின்னாடி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆடுற இடத்துல வந்து கேனு, வாட்டர் பாட்டில் எல்லாமே எடுத்துக்கணும். ஏன்னா, ஆடுற எண்ணெயெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி கொண்டு வரதுக்காக, நம்ம அங்க போயிட்டு காசு குடுத்து நம்ம கேன் வாங்க தேவையில்ல. வீட்ல இருந்தாலே அத சுத்தமா நம்ம தொடச்சு எடுத்துட்டு போனா போதும். அதேபோல பார்த்தீங்கன்னா, இப்ப ரைஸ் மில்லுக்கு வந்தாச்சு. மல்லாட்டை பார்த்தீங்கன்னா 14 கிலோ இருந்துச்சு. தேங்காய் 15 கிலோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்துட்டு வந்திருந்த முத்து கொட்டை தாங்க கிலோ அதிகமா இருந்துச்சு. 28 கிலோ சம்திங் இருந்துச்சு. மொத்தமா பார்த்தீங்கன்னா, ரூ. 900 ரூ. 1000 வந்துச்சு. மில்லுல அரைக்கிறதுக்கு மட்டும் ஆயில்லாம் அரைக்கிறதுக்கு மட்டும் ரூ. 1000 சம்திங் வந்துச்சு. தேங்காய் அரைக்கிறதுக்கு குளுக்கோஸ் பக்கத்து கடையில போய் வாங்கிட்டு வாமான்னு சொல்லியிருந்தாங்க. நானும் போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். இதனால ஜெல்லி மாரி இருந்துச்சுங்க. அது கூட ஆட் பண்ணி அரைச்சாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அது வந்து எண்ணெய் வரல. அதனால நம்ம வந்து குளுக்கோஸ் மாரி ஆட் பண்ணி தான் அரைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபைனலா எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இப்போ பாருங்க எல்லாமே அரைச்சு முடிச்சாச்சுங்க. எல்லாத்தையும் எடுத்து ஓரமா வச்சாச்சு. தேங்காய் எண்ணெய், நெக்ஸ்ட்டு மல்லாட்ட எண்ணெய், அடுத்து பார்த்தீங்கன்னா முத்துக்கொட்டை, நெக்ஸ்ட்டு கோதுமை மாவு எல்லாமே அரைச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, என்னோட ஹஸ்பண்டுக்கும், தம்பிக்கும் முடி வெட்டுறதுக்கு வீட்டுக்கே வந்து முடி வெட்டி விட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் வந்து சர்ஜரி பண்ணியிருக்கிறதுனால அவங்களால போயிட்டு ஷாப்க்குலாம் போயிட்டு அவங்களுக்கு ஹேர் கட் பண்ண முடியாது. ஒரு 3 வீக்ஸ் கழிச்சு இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா, ஹேர் கட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வீட்டுக்கே வர வச்சு நம்ம வந்து பண்ணியாச்சு. பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபீவர் வந்து குறையல. லைட்டா விட்டு, விட்டு வந்துட்டு தான் இருக்கு. சரி நம்ம நேத்து லீவ் போட்டோம். பாப்பா ஸ்கூல் லீவ் போட்டு தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருந்தோம். இன்னைக்கு நம்ம நேரடியா போயிட்டு விட்டுட்டு சைன் பண்ணிட்டு சொல்லிட்டு வரலான்ட்டு, சரி வேன்ல ஏத்த வேணாம். நேரடியா நம்ம வண்டியிலேயே கூட்டிட்டு போயிடலான்ட்டு, இப்ப பொறுமையா தான் பார்த்தீங்கன்னா, பசங்கள வந்து ரெடி பண்ணி லஞ்ச்லாம் செஞ்சுட்டுருக்கேன். இப்ப லஞ்ச்லாம் செஞ்சுட்டு, இப்ப பாப்பாவும், தம்பியும் வண்டியிலேயே கூட்டிட்டு போயிட்டு, அங்க ஸ்கூல்ல வந்து கையெழுத்து போட்டு நம்ம விட்டுட்டு வரணும். நேத்து ஏன் லீவு போட்டாங்க பாப்பா, அதுக்கான ரீசன் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்ல காமிச்சேன். பில் இருக்கும் பார்த்தீங்களா? டாக்டர் சீட்டு காமிச்சுட்டு, பாப்பாவ ஸ்கூல்ல விட்டுட்டு வர்றதுக்காக, இப்போ இங்கேருந்து 2 பேரும் கூட்டிட்டு போயிட்டு விட்டுட்டு, நைட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் ரெடி ஆயிட்டுருக்கேன். எங்க ரெடி ஆகுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வந்துச்சு. நீங்க வந்து காலையில 8 மணிக்கெல்லாம் நீங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துரணும்னு சொல்லிட்டு, நமக்கு அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா, 8 மணிக்கு குடுத்துருக்காங்க. அதனால நம்ம நாள் நைட்டே நம்ம கிளம்புனோம்னா, காலையில சென்னை வந்துரலாம். ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு செட் மட்டும் நாங்க வந்து எடுத்துக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திடீர்னு ஸ்டே பண்ற மாரி ஆயிடுச்சுன்னா, நம்மகிட்ட அங்க சென்னை வேற இங்கேருந்து 6 மணி நேரம் டிராவல் இருக்கு. அதனால திடீர்னுலாம் அங்க ட்ரெஸ் கிடைக்காது. அதனால சரி வீட்லேருந்து ஒரு செட்டு நம்ம சென்னை எடுத்துட்டு போறது, கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு தான் நானும் ஒரு செட்டு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கும், தம்பிக்கும் ஸ்கூல் யூனிஃபார்மு, பேக், லஞ்ச் கூட எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அம்மா வீட்ல குடுத்துட்டு போயிட்டோம்னா, காலையில பசங்கள அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுருவாங்க வேன்ல. பாப்பாவோட ஃபீவர் மருந்து, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வாமிட் மருந்து எல்லாமே இப்போ ரெடியா இருக்கு. அவங்க செப்பல் எல்லாமே. இத நான் முன்னாடியே கொண்டு போய் குடுத்துட்டு வந்து, அப்புறமா நாங்க கெளம்பி, போகும்போது அம்மாவும், அப்பாவும் நாங்க கூட்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. பாப்பாவும், தம்பியும். அதனால இப்ப எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, ரெடியா எடுத்து வச்சுட்டேன். பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா, விட்டு விட்டு ஃபீவர் வந்துட்டு தான் இருக்கு. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, தொடர்ந்து ஃபீவர் விடாம இருந்துச்சுன்னா, நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துரலாமா அப்படின்னு டாக்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. விட்டு விட்டு தான் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபீவர் வந்துட்டு இருந்துச்சு. பாப்பா பார்த்தீங்கன்னா, இப்ப நாங்க சென்னைக்கு போறோம்ன்னு ரொம்ப சோகமா இருக்கா. நாளைக்கே வந்துருவோம்மான்னு சொல்லிட்டு பாப்பாவ சமாதானப்படுத்திட்டு இப்ப கிளம்பியிருக்கோம். என்னென்ன பேக் எடுத்திருக்கேன்னு பாருங்க. ரிப்போர்ட் பேகு, டாக்டருடைய ரிப்போர்ட் எல்லாமே வச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸு, இன்னொரு பையில பார்த்தீங்கன்னா, பெட்ஷீட் இருக்கு. அம்மாவும், அப்பாவும் பார்த்தீங்கன்னா, நைட்டு இப்போ 9 மணி போல வந்துட்டாங்க. வந்ததும் பார்த்தீங்கன்னா, சூடெல்லாம் அழகா ஏத்தி, விபூதிலாம் ஹஸ்பண்டுக்கும், எனக்கும், பாப்பா எல்லாருக்கும் போட்டுட்டு, அவங்களும் பார்த்தீங்கன்னா, இப்ப பாப்பாவும், தம்பியும் கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. நானும் என்னோட ஹஸ்பண்டும் ஸ்ட்ரெயிட்டா சேத்துல கூட்டு ரோடு போயிட்டு ஸ்டாண்ட்ல வண்டிய விட்டுட்டு, அங்கருந்து சிதம்பரம் போயிட்டு, சிதம்பரத்துலேருந்து நம்ம வந்து ஈசிஆர் பஸ்ல தான் போப்போறோம், சென்னை பஸ்ஸு. தம்பி தான் பார்த்தீங்கன்னா, தூங்கிட்டான் நேரத்திலேயே. தூக்கத்தோட அப்பா பார்த்தீங்கன்னா, வண்டியில வந்து அவன உட்கார வச்சிருக்காரு. காலையில அப்புறம் ஸ்கூல் போணும். இப்ப வீடெல்லாம் லாக் பண்ணிட்டு தான் நம்ம போயாகணும். செக்கப்க்கு தானே போறோம். ஒரு 1 வீக் கழிச்சு இப்ப நம்ம வந்து திரும்ப செக்கப்க்கு வர சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரிசல்ட் வந்து வந்திருக்கு. அந்த ரிசல்ட்ல என்ன வந்திருக்குன்ட்டு நம்ம போயிட்டு பார்க்க போறோம். திரும்ப நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்ன குடுக்க போறாங்கன்னு டாக்டர் போயிட்டு நம்ம கன்சல்ட் பண்ண போறோம். இப்ப எல்லாரும் பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. பாப்பாவும், தம்பியும் இப்ப அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க.
நானும் என்னோட ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சேத்தியாத்தோப்பு கூட்ரோடு ஸ்டாண்ட்ல கொண்டாந்து வண்டி போட்டுட்டு, இப்போ பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இங்கேருந்து இப்போ நாங்க சென்னை பஸ் வந்தா இங்கே ஏறிடலான்னு பார்த்தோம். பட் சென்னை பஸ் வர்ற மாரி தெரியல. சரி நம்ம சிதம்பரம் போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம ஈசிஆர் லைன்ல போயிட்டா கொஞ்சம் பஸ்ஸு கொஞ்சம் அங்க அடிக்கடி இருக்குன்னு சொன்னாங்க. இங்க கும்பகோணத்துலேருந்து வரணும் சென்னை பஸ்ஸு. பட் வரல பண்ருட்டி லைன்ல போகும் பாருங்க. நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு, இப்போ சிதம்பரம் வந்துட்டு, சிதம்பரத்தில பார்த்தீங்கன்னா, சென்னை பஸ் ஏறியாச்சுங்க. ஈசிஆர் லைன்ல நம்ம இப்போ போக போறோம். அதேபோல இப்போ பஸ்ல பார்த்தீங்கன்னா, 3 பேர் சீட்ல தான் நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி பஸ்ஸே ஃப்ரீயா தான் இருந்துச்சு. ரொம்ப கூட்டம்லாம் கிடையாது. இப்போ நைட்டு ஒரு 11 மணி போல பார்த்தீங்கன்னா, பஸ் வந்து எடுக்க போறாங்க. டைம் பார்த்தீங்கன்னா, இப்போ 11 மணி போல ஆயிடுச்சு. ஒரு 1/2 மணி நேரமா பார்த்தீங்கன்னா, பஸ்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 11 மணிக்கெல்லாம் இப்போ பஸ் எடுத்துட்டாங்க. இப்போ 11 மணிக்கு பஸ் எடுத்தாங்கன்னா, காலையில ஒரு 5 மணி போல நம்ம பார்த்தீங்கன்னா, வடபழனி போய் இறங்கிடுவோம். ஆக்சுவலி சிதம்பரத்துலேருந்து ஈசிஆர் பஸ்ல போறதுனால, இந்த பஸ் பார்த்தீங்கன்னா, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு தாங்க போகும்போது, அதனால நம்ம வடபழனிலயே இறங்கிக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும். நம்ம அடுத்து பஸ் மாறவே தேவையில்ல. காலையில பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மணி போல வடபழனில இறக்கி விட்டுட்டு கோயம்பேடுக்கு பஸ் போயிடுச்சுங்க. இங்க வடபழனிலேருந்து பக்கம் தான். விஜயா மருத்துவமனைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஆக்சுவலி மீனாட்சி ஹாஸ்பிட்டல்ல போன டைம் வந்து என்னோட ஹஸ்பண்ட் அட்மிட் பண்ணி சர்ஜரி பண்ணியிருந்தாங்க. இந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா 2 ஹாஸ்பிட்டல்ல அவங்க வந்து விசிட் பண்ணிட்டு இருக்கிறதுனால, இந்த டைம் என்ன வந்து விஜயா ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருந்தாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்க காலையிலேயே வந்து இங்க வெயிட்டிங் ஹால் இருந்துச்சு. அங்கேயே ஒரு 4:30 மணி போல வெயிட் பண்ணிட்டு, இப்போ ஒரு 7 மணி போல ஆயிடுச்சு. நாங்களும் பார்த்தீங்கன்னா, இப்போ கரெக்ட்டா வேக்கப் ஆயிட்டு, இப்போ டாக்டர பார்க்கறதுக்கு இப்போ நாங்க கெளம்பிட்டோம். ஆக்சுவலி விஜய் ஹாஸ்பிட்டலே பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஹாஸ்பிட்டலு இந்த வடபழனில இருக்குங்க. இப்ப நாங்க போற ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா, விஜயா ஹெல்த் சென்டருக்கு வர சொல்லியிருந்தாங்க. இங்கருந்து நம்ம வடபழனி பஸ் ஸ்டாண்டுக்கும் ஆப்போசிட்ல தாங்க இருக்கு. விஜயா ஹெல்த் சென்டர் ஹாஸ்பிட்டலுக்கு தான் இப்ப நாங்க வந்து போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி எங்களுக்கு தெரியாது. இங்க ஒரு 3 ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால, நாங்க ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் நெனச்சுட்டு அங்க சொல்லியிருந்தோம். பட் டாக்டர் பேர் சொன்னதுனால அவங்க ஓகே நீங்க ஸ்டே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப காலையில விடிஞ்சதுக்கப்புறம், அப்புறம் ஹாஸ்பிட்டல மாத்திட்டாங்க. நீங்க அங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹெல்த் சென்டர் விஜயா ஹெல்த் சென்டர் ஹாஸ்பிட்டலுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். காலையில ஒரு 7 மணி போல இங்க வந்ததும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நேமு, அட்ரஸு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோன் நம்பர் எல்லாமே குடுத்து அவங்க வந்து பதிவு பண்ணிருவாங்க. இத்தன மணிக்கு நம்ம சார பார்க்க போறோன்ட்டு அவங்க வந்து ஃபைல் போட்டு நம்மகிட்ட குடுத்துருவாங்க. அந்த ஃபைல கொண்டு வந்து சிஸ்டர்ட்ட குடுத்து, சிஸ்டர் வந்து அவரோட வெயிட் செக் பண்ணி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பிபிலாம் செக் பண்ணி அதுல என்ட்ரி பண்ணி ஃபைல் நம்ம கையில குடுத்துருவாங்க. குடுத்ததுக்கப்புறம் இப்ப நாங்க வெயிட் பண்ணிட்டுருக்கோம். சார் வந்ததும் போயிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்கணும். என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட்டு எப்படி அந்த கட்டி வந்து கரைக்கிறதுக்கு என்னென்ன அ ஃபுட்டு, நெக்ஸ்ட்டு மெடிசன்லாம் குடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு, அத பத்தி நம்ம கன்சல்ட் பண்ணி பேச போறோம். பேசிட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா வந்தாச்சு வெளியில. கேன்டீன்ல தான் போயிட்டு சார பார்த்து பேசிட்டு தான் அடுத்து தான் நாங்க சாப்பிடவே வந்திருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஒரு 10 மணி போல ஆயிடுச்சு. 10 மணிக்கு அங்கேயே கேன்டீன் இருந்துச்சு. அங்க கேன்டீன்ல இட்லி வாங்கி சாப்பிட்டுட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டாக்டர் பார்த்தீங்கன்னா, வயித்துல வர்ற கட்டி காரணங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபுட்னால கிடையவே கிடையாதுன்னு சொல்றாங்க. கொரோனா இன்ஜெக்ஷன் வந்து என்னோட ஹஸ்பண்ட் 2 இன்ஜெக்ஷன் போட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டுருக்காங்க, செகண்ட் டோஸ் போட்டுருக்காங்க. அதுல வந்து செகண்ட் டோஸ் போட்டது ரீசன் இருக்கலாம். மேபி அவருடைய கேஸ்ல பார்த்தீங்கன்னா, கொரோனா இன்ஜெக்ஷன் போட்டவங்களுக்கு தான் இந்த மாரி பாதிப்புகள்லாம் வருது அப்படின்னு சார் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ பயப்படுற மாரி எதுவும் கிடையாது. எல்லாத்துக்கும் இன்ஜெக்ஷன், மருந்து, ட்ரீட்மெண்ட் இருக்கு. நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சார் சொல்லி மெடிசன்லாம் எழுதி குடுத்துருந்தாங்க. நானும் பார்த்தீங்கன்னா, மெடிசன் வந்து இப்போ வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். நாங்க தனியா போயிட்டு சார் எழுதி குடுத்த மெடிசன தனியா வாங்கணும்னா, அது கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, எம்ஆர்பி ரேட்டோட 50,000 வந்துருச்சு. சார் மூலியமா போயிட்டு வாங்கும்போது, எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 23,000 சம்திங் வந்துச்சு. அதோட கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க, "நாங்களே மெடிசன் எடுத்துட்டு வரோம். நீங்க அங்கே ஹாஸ்பிட்டல்லே வெயிட் பண்ணுங்கன்னு" சொல்லி, அந்த மெடிசன இப்ப நாங்க வாங்கிட்டு, பே பண்ணிட்டு, இப்போ வடபழனி பஸ் ஸ்டாண்டுக்கும் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ரிப்போர்ட்ட குடுத்து இன்னொரு ரிசல்ட் எடுக்கணும் அப்படின்னு சார் சொல்லியிருந்தாரு. அதேபோல பார்த்தீங்கன்னா, இப்போ வந்திருந்த ரிப்போர்ட்ல அந்த ரிசல்ட்டையும் நெக்ஸ்ட் இப்ப சார் எழுதி குடுத்த ரிசல்ட்ட கொண்டு போயிட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டல்லயே குடுக்க சொல்லியிருந்தாங்க. அதேபோல பார்த்தீங்கன்னா, இப்ப அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல அத குடுத்தாச்சு. அது வந்து வரதுக்கு 15 நாள் ஆகும். என்ன கட்டின்னு ஃபைனலா வந்து சொல்ற ரிசல்ட் அதுல தான் இருக்கு அப்படின்னு சார் சொல்லியிருந்தாங்க. அதையும் இப்ப குடுத்துட்டு நெக்ஸ்ட்டு டேப்லெட்டு, மெடிசன்லாம் வாங்கிட்டு இப்ப நாங்களும் பார்த்தீங்கன்னா, கெளம்பியாச்சு. இங்கருந்து இப்ப எங்க கெளம்புறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, மீனாட்சி ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ நாங்க வடபழனிலேருந்து மயிலாப்பூர் தாங்க போயிட்டுருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வயித்துல வந்து சர்ஜரி பண்ணியிருந்தாங்க இல்லையா? அந்த சர்ஜரி பண்ணியிருந்தத ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ரிமூவ் பண்ணி ஆகணும். தையல் வந்து பிரிக்கணும். அதனால சார் வந்து, "நீங்க அங்கேயே போயிட்டு பண்ணிட்டு நீங்க வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு சார் சொல்லியிருந்தாங்க.
அதுக்காக பார்த்தீங்கன்னா, இப்ப தையல் பிரிக்கிறதுக்காக நாங்க இப்போ மயிலாப்பூர் தாங்க போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி இங்க சென்னைனாலே டிராஃபிக்லாம் நெறைய இருக்கு. நாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோவுல வந்து நாங்க ஷிஃப்ட் ஆயிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பஸ் வந்து அங்கருந்து 1 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நடக்கிற மாரி இருக்கும். பஸ் வந்து மயிலாப்பூரோட சரி, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பஸ் வந்து கிடையாது. ஆக்சுவலி நாங்க வந்து அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ ரெடி பண்ணி, இப்போ ஆட்டோவுல தான் பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்க மயிலாப்பூர் மீனாட்சி ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ நாங்க வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த சர்ஜரி பண்ணியிருந்தது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இப்போ ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து அங்கேயே ரிமூவ் பண்ணிட்டு, பக்கத்துல உள்ள ஹோட்டல்லயே பார்த்தீங்கன்னா, 2 பேரும் தயிர் சாதம் வாங்கி சாப்ட்டுட்டு அங்கருந்து இப்ப நாங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சுங்க. மயிலாப்பூர்லயே பார்த்தீங்கன்னா, நாங்க ஒரே பஸ் தான் ஏறிட்டோம். தாம்பரம் வந்து கிளாம்பாக்கம். அந்த பஸ் பார்த்தீங்கன்னா 21 ஜின்னு நெனைக்கிறேன். அந்த பஸ்ல ஏறி நாங்க ஸ்ட்ரெயிட்டா பார்த்தீங்கன்னா, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு இப்ப தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஆக்சுவலி இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா, நான் ட்ரெயின்ல தான் போயிட்டுருந்தேன். என்னோட ஹஸ்பண்ட் கூட வந்தா பஸ்ல தான் வந்தாகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சிதம்பரத்துலேருந்து கிளாம்பாக்கம் தான் சென்னை பஸ் வந்து ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லங்கிறதுனால, அவங்க வேலைக்கு போல வீட்ல தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு, நம்ம சென்னை பஸ்ஸு நிறுத்துற இடத்துல இறக்கி விட்டாங்க. நெக்ஸ்ட் இப்ப நம்ம சிதம்பரம் பஸ் ஏறுற இடத்துக்கு, இப்ப நாங்க அடுத்த நடைமேடைக்கு நாங்க போயிட்டுருக்கோம். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட் மாரி வேற லெவல்ல பார்த்தீங்கன்னா, சூப்பரா பண்ணியிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா, நெறைய ஒர்க்லாம் ப்ராசஸ் போயிட்டுருக்கு போல. நல்லாருக்கு பார்க்க ஒரு சூப்பரா இருக்குங்க. பஸ் ஸ்டாண்ட்லயே சொல்ல முடியாது. அவ்ளோ சூப்பரா இருக்கு. ஏதோ நான் போற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஷூட் பண்ண முடிஞ்சது. ஃபுல்லா கிளாம்பாக்கம் ஃபுல்லா ரவுண்ட் பண்ணி நம்ம ஷூட் பண்ண முடிஞ்சுச்சுன்னா, கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் போனா நான் பண்றேன். இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிட்டு வந்துட்டுருக்கோம். ஏதோ முடிஞ்ச அளவு உங்கள்ட்ட காட்டலான்ட்டு நான் வந்து சென்னைய ஓரளவு எடுத்திருக்கேன். இதுதான் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ பஸ் ஸ்டாண்ட் உள்ளயே பாருங்க, எவ்ளோ கடைகள்லாம் நெறையா வச்சிருக்காங்கன்னு. சீலிங்லாம் பாருங்க எவ்ளோ மேல குடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்குங்க. ஹைட்லாம் குடுத்து, அழகா இருக்கு பஸ் ஸ்டாண்ட்லாம் வேற லெவல்ல இருக்கு. அதுக்கே நடக்க முடியாதவங்கலாம் அ உட்கார வச்சு கூட்டிட்டு போறதுக்கு பார்த்தீங்கன்னா, வண்டிலாம் வச்சிருக்காங்க. அதுக்கு பே பண்ணணும் போல. நெக்ஸ்ட் இங்க வெயிட்டிங் ஹால் மாரி குடுத்துருக்காங்க. வெயிட் பண்றதுக்காக. இங்கேயே உட்காந்து சாப்ட்டுக்கலாம் போல. அதேபோல பார்த்தீங்கன்னா, என்னோட ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு ஒர்க்கா போயிருந்தாங்க. நானும் பார்த்தீங்கன்னா, இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நல்லா இருக்குங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வேற லெவல்ல இருக்கு. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்ப அங்கருந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம், இப்ப நம்ம ஊர் பஸ்லாம் இப்பதாங்க நம்ம கண்ணுக்கு தெரியுது. இப்ப நம்ம எறக்கி விட்ட இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சென்னை பஸ் தான் இருந்துச்சு. இப்போ அடுத்த ஒரு பிளாக் 8ஆம் பிளாக் வரும்போது, நம்ம ஊர் பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணுக்கு தெரியுது. நெக்ஸ்ட் இப்ப நான் வந்து சென்னையிலேருந்து சேத்தியாத்தோப்பு கூட்ரோடு வர்றதுக்காக பார்த்தீங்கன்னா, சிதம்பரம் பஸ்ல நான் ஏறியிருக்கேன். இந்த பஸ் பார்த்தீங்கன்னா, திண்டிவனம், பண்ருட்டி, வடலூர், கூட்ரோடு, சேத்தியாத்தோப்பு, சிதம்பரம். நம்ம வந்து குறுக்கு ரோட்ல தான் இறங்க போறோம். இறங்கி அங்கருந்து நம்ம ஊர் கத்தாழைக்கு தான் போக போறோம். அதேபோல பார்த்தீங்கன்னா, இப்போ பஸ்ல இடம் புடிச்சு உட்காந்தாச்சு. என்னென்ன எடுத்துட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, பேகு, ரிப்போர்ட் பேகு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மெடிசின் வந்து ஒரு ஐஸ் பாக்ஸ் தெர்மாக்கோல்ல ஐஸ் கியூப் வச்சு அதில பார்த்தீங்கன்னா, மெடிசின் வச்சு குடுத்துருக்காங்க. அத வந்து பார்த்தீங்கன்னா, கட்டப்பையில வச்சு இப்போ கிளம்பியாச்சு.
வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்தாச்சு. நைட்டு ஒரு 9:15 மணி போல பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்தாச்சு. பசங்கலாம் பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்ல தான் தூங்கிட்டாங்க. சரி காலையில நான் எடுத்துக்கலாம் அப்டின்ட்டு அம்மாகிட்ட சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட் பேக் கரெக்ட்டா எடுத்துட்டு வந்துட்டோம். அம்மா வீட்லேருந்து பார்த்தீங்கன்னா, இட்லி, சட்னி வந்து செஞ்சு குடுத்துருந்தாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா, நைட்டுக்கு சாப்பிடுறதுக்கு எடுத்துட்டு வந்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, மெடிசன் வந்து குடுத்துருந்தாங்க இல்லையா? அந்த மெடிசன்ல பார்த்தீங்கன்னா, 2 ஐஸ் கியூப் வந்து குடுத்துருந்தேன்னு சொல்லியிருந்தாங்க. நைட்டு வரைக்கும் தாங்கும். நீங்க வீட்டுக்கு போனதும் ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுருங்க அப்டின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இப்போ ஓப்பன் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிரலான்ட்டு, இப்போ டேப்லெட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சிரப் குடுத்துருக்காங்க. அடுத்து ஐவில போடுறதுக்காக பார்த்தீங்கன்னா, இன்ஜெக்ஷன் மருந்து குடுத்துருக்காங்க. அந்த மருந்து வந்து வீக்லி 3 நாள் பார்த்தீங்கன்னா, போட சொல்லி குடுத்துருக்காங்க. 6 பாட்டிலுங்க. 2 பாட்டில் மருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஐவி மூலியமா பார்த்தீங்கன்னா, ட்ரிப்ஸ் வந்து ஏத்துற மாரி வரும். அதுக்காக 6 மருந்து பாட்டில் பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்ல தான் வச்சிருக்கணும். மருந்த மட்டும். டேப்லெட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சிரப்லாம் நம்ம வந்து வெளியில வச்சுட்டு சாப்பிட வேண்டியதான். 2 ஐஸ் கியூப் பாருங்க கீழ வச்சு, அது மேல ஒரு அட்டை குடுத்து, அது மேல மெடிசன் எல்லாமே வச்சிருந்தாங்க. இந்த ஐஸ் கியூப் பார்த்தீங்கன்னா, இன்னும் கெட்டியாவே இருக்கு. கரையவே இல்லைங்க. கொஞ்சம் பரவால்ல சேஃபா தான் இருந்துச்சு. நம்ம நைட்டு சென்னையிலேருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் தாங்குச்சு. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிரணும். எவ்வளோ மெடிசன் பாருங்க. ஸோ இவ்வளோ மெடிசன் இப்ப என்னோட ஹஸ்பண்ட் வந்து மாத்திரை மூலியமாவும், மருந்து மூலியமாவும் சாப்ட்டு, அவங்க வயித்துல இருக்கிற கட்டிகள வந்து கரைக்கிறதுக்காக இப்ப குடுத்துருக்காங்க. 2 வீக் கழிச்சு வர சொல்லியிருக்காங்க. ஒரு 15 நாள் கழிச்சு வந்தீங்கன்னா, திரும்ப நாங்க ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்ட்டு டாக்டர் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ சாப்பிடவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அம்மா வீட்ல பார்த்தீங்கன்னா, இட்லியும், கார சட்னியும் வச்சு குடுத்துருந்தாங்க. ஹஸ்பண்ட் சாப்பிட்டாங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, நானும் இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கேன். சென்னையிலேருந்து வந்ததுல பார்த்தீங்கன்னா, ரொம்ப டயர்டா இருந்துச்சு. பேக் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே தூங்க வேண்டியதாங்க. பேக்லாம் அப்படியே தான் இருக்கும். நாளைக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப டயர்டா இருக்கு. ஏன்னா ஒரு 5:30 மணி நேரம் டிராவலுங்க. கால்லாம் நீட்ட முடியல, மடக்க முடியல. ஸோ பஸ்ஸுனாலே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதேபோல பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் வந்துருச்சு. இப்போ ஊசி போடுறதுக்காக என்னோட ஹஸ்பண்ட கூட்டிட்டு, இப்போ நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டேன். அந்த மெடிசின் எல்லாமே பார்த்தீங்கன்னா, எல்லாமே எடுத்து வச்சிருக்கோமான்னு, அதே ஐஸ் கியூப அடியில வச்சு, அங்கருந்து எப்படி குடுத்து விட்டாங்களோ, அதே போல இப்ப எல்லாமே ரெடி பண்ணி இப்போ வச்சாச்சு. ரிப்போர்ட்டும் எடுத்தாச்சு. பாப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உடம்பு சரியில்ல. இப்ப பாப்பாவும் தான் கூட்டிட்டு போக போறேன். இங்க பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு தாங்க கூட்டிட்டு போக போறேன். இன்னையிலேருந்து ட்ரீட்மெண்ட்ட நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆவணும். 3 வீக்கு 1 நாள்ல 2 இன்ஜெக்ஷன் நம்ம வந்து ஐவி மூலியமா ட்ரிப்ஸ்ல நம்ம வந்து போட போறோம் என்எஸ்ல. அதுக்காக இப்ப எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. 3 வீக்ஸ்னா 3 வீக்ஸும் கிடையாதுங்க. 3 வீக்ல 1 நாள் மட்டும் போட போறோம். அந்த நாள் அடுத்த வாரத்துல அதே நாள்ல போயிட்டு நம்ம போட போறோம். கிழமன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இன்னைக்கு நான் ஒரு திங்கட்கிழமை போட்டா, அடுத்த வாரம் அதே திங்கட்கிழமை போயிட்டு நம்ம 2 மருந்து போட போறோம். அப்படி 3 வாரத்துக்கு 6 மருந்து குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சிரப்பு, மாத்திரை. மாத்திரை, சிரப்புலாம் அவங்க வந்து கன்டின்யூ பண்ணிட்டாங்க. இப்போ இன்ஜெக்ஷன் மட்டும் நம்ம போயிட்டு ட்ரிப்ஸ் மூலியமா போட்டுட்டு வர போறோம். பாப்பாவும் கூட்டிட்டு தான் போறேன். பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உடம்பு சரியில்ல. ஆல்ரெடி நான் வந்து பாலமுருகன் சிதம்பரம் ஹாஸ்பிட்டல்ல நான் காமிச்சேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து லைட்டா விட்டு விட்டு ஃபீவரு, அதுக்கப்புறம் வாமிட் சென்ஸ் அதிகமா இருக்கு. அடிக்கடி எது சாப்பிட்டாலும் வாந்தி எடுத்துட்டே இருக்கா. சரி நம்ம இப்போ ஹஸ்பண்டுக்கு ட்ரிப்ஸ் போட போறோம். அதனால பாப்பாவும் கூட்டிட்டு போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்துரலான்ட்டு, இப்போ பாப்பாவும் பார்த்தீங்கன்னா கிளம்ப சொல்லிட்டேன். அவளும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரெடி ஆயிட்டு இருக்கா. இப்போ எல்லாமே ரெடியா எடுத்துக்கிட்டேனான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கணும். ரிப்போர்ட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மெடிசின் எல்லாமே எடுத்துட்டு நாங்க இப்போ ஸ்கூட்டில தாங்க கிளம்புறோம். நைட்டு ஒரு 7:30 மணி போல ஆகுது. ஏன்னா, இப்போ தான் பார்த்தீங்கன்னா, டாக்டர் வந்து ஓபில ஒர்க்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வந்து வந்தாங்க. நாங்களும் பார்த்தீங்கன்னா, சரி டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம். இது போல நான் வந்துட்டேன். நீங்க வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ நாங்க கிளம்பிட்டோம். வீட்லேருந்து யார் யார் போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, நானும், தன்ஷி, என்னோட ஹஸ்பண்ட் தான். தம்பி பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்ல விட்டுருக்கேன். வரும்போது அம்மா வீட்லேருந்து தம்பிய கூட்டிட்டு வந்துருவேன். இப்போ அதே போல பார்த்தீங்கன்னா வந்து மாத்திரை, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்ஜெக்ஷன் எல்லாமே ஒப்படைச்சாச்சு. சார் பார்த்தீங்கன்னா படிச்சு பார்த்துட்டு, இப்போ எல்லாமே சூப்பரா போட ஆரம்பிச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த மாத்திரையெல்லாம் காலை, இரவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்ல அவங்களும் சூப்பரா எழுதி குடுத்துட்டாங்க. என்னோட ஹஸ்பண்டுக்கு இப்போ ஐவில பார்த்தீங்கன்னா, மருந்து ஏறிட்டு இருக்கு.
தன்ஷிக்கு பார்த்தீங்கன்னா, இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டதும் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெயின் அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ அங்கருந்து நாங்களும் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். ட்ரிப்ஸ்ல இப்போ மருந்தும் போட்டு முடிச்சாச்சு. பாப்பாவுக்கும் இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. வயிறு வலிக்குதுன்னு சொல்றா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வாமிட் அதிகமா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபீவர் விட்டு விட்டு வந்துட்டுருக்கு அவ்வளோதாங்க. இப்போ பாப்பாவ கூட்டிட்டு, என்னோட ஹஸ்பண்ட் கூட்டிட்டு இப்போ வீட்டுக்கும் நாங்க வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து நல்லா தூங்கிட்டா. சரி கஞ்சி வச்சு குடுக்கலான்ட்டு நான் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கஞ்சி வச்சிருக்கேன். ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, தோசை ஊத்தி குடுத்துருந்தேன். நெக்ஸ்ட் அம்மா வந்து சாம்பார் வச்சு குடுத்துருந்தாங்க. சாம்பாரு, தோசை தான் நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா டின்னர். நெக்ஸ்ட் இப்போ ஒரு பக்கம் தோசை சுட்டுட்டு இருக்கேன். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து கஞ்சி வச்சிருந்தேன். பாப்பா பார்த்தீங்கன்னா, நல்லா தூங்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் தர்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தோசை சுட்டு குடுத்துருந்தேன். அவனும் இப்போ தோசை சாப்பிட்டுட்டு இருக்கான். சாப்பிடுறதுக்கு முன்னாடி பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா, டேப்லெட் வந்து குடுத்துருக்காங்க. வாமிட் அதிகமா இருக்குங்கிறதுனால, சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மாத்திரை போட சொல்லியிருக்காங்க. என்னோட லைஃப் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஹாஸ்பிட்டல், மெடிசன்னு இப்ப போயிட்டுருக்கு. அதனால என்னால டெய்லி வீடியோஸ் வந்து குடுக்க முடியாது. ஸோ என்னோட வீடியோஸ் டெய்லி பார்க்குறவங்க இத தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்பதாங்க என்னால வீடியோஸ் குடுக்க முடியும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.